கண்டிப்பா பசிக்குது எனக்கு இப்ப சரியா சகோதர மாதிரிலாம் இருக்கு. நேர்த்தி ஆயிடுது. சாந்தினி பேருமாக்கா அப்ப வெறும் பசி இல்லை இவ்வளவு அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னும் இந்த நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். அதாவது வந்து வசந்த் வந்து எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து ஏஞ்சம்மாவுக்கு வந்து நேசரி விட்டுட்டு அப்போ வசந்த் தகண்டு ஏற்ற போயிட்டு என்ன நேரம் சென்றுடுமெண்டு ஏற்ற போயிட்டு இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் குக்கிங் வீடியோ ஒன்று பார்க்கலாம் வந்து இந்தியா பொழுது எப்படி எங்களுக்கு அமைதுன்றதை தான் ஒரு வீடியோவாக பதிவு செய்ய போகிறோம் கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு நாங்கள் வசந்து போய் வேலைக்கு வந்து சந்தையில் போய் எல்லாம் வாங்கணும் வந்துட்டு ஏஞ்சம்மா விட்டுரைக்கு கொண்டு விட்டுட்டு 9 மணி அப்படி போய் வசந்து எல்லாமே வாங்கணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தம்பி குட்டிக்கு வந்து முதல் முறையாக வந்து கீரை கொடுக்க போகிறோம். அப்போ கீரை மற்றது சர்க்கரை பூசணிக்காய் எல்லாம் சேர்க்கலாமாம். நல்ல மண்டு சர்க்கரை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய காரில் எல்லாம் தூக்கி நான் காட்டுறது தூக்கி காட்டினா சமையல்காரி அன்னைக்கு என்ன நடக்குது? ஏங்கம்மா தம்பி குட்டிக்கு எல்லாம் பிறகுது அது வந்து இப்பதான் குளிச்சுக்க வச்சுட்டு எடுத்துனேன். இப்ப தம்பி குட்டிகளை புதிரானது கொடுக்க கூடாது. சரி, இது வந்து எங்களுக்குரிய மீன். இதுக்கு என்ன பேர் தெரியாது. பாப்பம் எனக்கு மீன் பார்த்தா பேர் தெரியும். பாப்பம் பாப்பம் நாங்களோ சொல்ல மாட்டேன். இப்படி எழுப்பி பாத்தீங்களா போய் நாள் நடக்குது. என்ன மீன்? கும்பலா. ஆமா கும்பலா. கும்பலா மீன், கும்பலா மீன், சோறு, குதிர்ச்சி சோறு, அப்புறம் கீரை கறி, பூசணிக்காய் நாங்க போடுவோம். தம்பி குடிக்கலாம் மீன் பொரிச்சு கொடுப்போம். அப்ப என்ன சமையல் என்ன பண்றதுல நிக்குது? நான் அரிசி போடுறேன். குதிர்ச்சி குதிர்ச்சி போட்டு எடுத்தாச்சு. அப்ப வந்து இந்தியா பொழுது போக்கு என்ன மாதிரின்றதான் வீடியோல பதிவு செய்யப்படும். குளிக்க வாங்க போறோம். அதுக்கு முழுவா ஞாச்சு குட்டிக்கு வந்து இப்ப வசந்த நேசரியால வந்து குளிக்க வாங்க போகுது. பார்த்து அப்புறம் பூவா போடணும். கொஞ்சம் காலமையா போயிட்டு 11 ஆகுது. கண்டிப்பா பசிக்குது எனக்கு இப்ப சரியா மனசு சாப்பிடுறது அவரே நடந்து போனது கம்மி. என்னுடைய அலுவல நேர்த்தி ஆயிடுச்சு. அதான் கேட்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்துட்டு ஒரு கிஃப்ட் தந்துட்டு போனாங்க. அப்படி போனா முடிஞ்சு பாக்குறேன். போயிட்டாங்க. நேரம் போயிட்டு வந்து கிருஷ்ணாவிட்ட போயிருந்தோம். அப்ப இன்னைக்கு வந்து அதான் நான் சமர்த்திய வயசுல எனக்கு ஒரு கிருஷ்ணாவுடைய ஒரு அயல் இருந்தது. ஓல அடி அடின்னு அடிச்சு களைச்சு போட்டேன். அப்புறம் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் நிறைய நானே பார்த்து போட்டு வந்தேன். அப்ப நாங்க வந்து இந்தியா பொழுதுபோக்கு என்ன மாதிரி வீடியோல பதிவு செய்யறோம். அவகிட்ட அடியே பாரு கீரைப்பொடியோட நிக்கிறாங்க. ஓகே, எங்கட இவங்களுக்கு வந்து எங்களுக்கு பழக்கமான ஒரு அம்மா தான் நெல்லம்மா. ஜாயின் பண்ணி இருக்கிறேன். அனுபவ புதிய ஒரு உதவியாளராக காய் சொல்லுங்க அம்மா. காய் சொல்லுங்க. எனக்கு வந்து நல்லா பிடிக்கும். எங்க கண்டாலுமே சகோதர மாதிரிலாம் கமெண்ட்ஸ்ல வர கமெண்ட் மைண்ட் வாய்ஸ் நான் நினைச்சேன். உண்மையான ஒரு உங்களுக்கு கருப்பெல்லாம் ஒரு புரிய
உங்களுக்கு இப்ப என்ன பசிக்குது சரியா ஒரே பிஸ்கோட்டுக்காக வந்துட்டீங்க உதவியாளரா காரியத்தோடதான் வேலையும் பார்த்து கீரை ஓகே அப்படியே வந்து இந்த அப்பொழுது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சரி அடுத்த கட்ட நான் சொல்லுங்களேன் நடக்க போறேன் 2 நாளைக்கு நான் நிக்க போறேன். நேற்று சமைச்சு தந்திருக்கேன் இரவு சாப்பாடு. இன்றைக்கு இரவு சாப்பாடு சமைப்பேன். நேற்று மாற்றத்தி மதிய நாங்க செட்டியே இல்லையா சாதனையை கணவர் சூப்பரா இருக்கு. அதான் இப்ப அபிக்கு சொல்லி கொண்டிருந்தது. அது என்னடா முந்தி சார்பான கருத்து பிடிக்கவே பிடிக்காம அரியண்டப்பட்டு அரியண்டப்பட்டு சாப்பிட இப்ப சாப்பாடு நல்லா பிடிச்சிட்டு சமையல் நேரம் டீயோட என்ன இருக்கு சாப்பிட நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க நாஞ்சி குட்டியோ குளிச்சா வாக்க போறோம்னா சார் அன்றைக்கு வந்து ஊசி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் குளிச்சா வாக்க யார பேர் நிக்கிறேன் இருக்கும் அம்மா வீரனா தான் நிக்கிறேன் ஆனா நடங்க தான் போகுது ஜாம்பிராணி புக்கா போடுவோம் உங்களுக்கு உதான அந்த டோக் ஷாம்பு என்ன விட 5 ஆண்டு நாங்களே 180 ரூபாய் ஷாம்பு தான் முழுக்கிறோம் அதுதான் ஏன் அது கலருங்க செப்பினேன் அது சொப்பின் இல்லை அது நாத்திக்கு நடக்குது போறோம் இப்ப உடம்பெல்லாம் அங்கிடுறது எங்களோட ராஜகுட்டிக்கு நாங்க தலைமுடியெல்லாம் வெட்டிட்டேன் விட்டா விட்டாது சொல்லுக்கோக்க கூடிய என்ன குடியங்கட ஆமா விளையாட்ட பேர் தம்பி குட்டி உன்னே இப்படி தான் குளிச்சு வாங்குற தங்களையெல்லாம் அடி போட்டுட்டு தான் நமக்குட்டி 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 நம்ம குட்டிய காட்டல அது என்னட்ட நம்ம குட்டி உரம்பரோட இருக்கிற இருக்க இது துறக்கலாம் ஒழுங்க மேல எப்படி இதுக்கு தான் நான் வேணும் பண்றேன் அப்படின்னு மறக்கலாம் நாட்டுக்கு நடங்க போகுது ஐயோ குளிக்கணும் குளிக்கணும் குளிக்க எல்லாம் பார்க்க விடுமா ஓ ஓமோ படி ஒரு கஞ்சி பாருங்க என்னடா நாங்கள் நல்லா முடியல் எல்லாம் கட் பண்ணிட்டோம் இந்த என்னென்ன புளியங்காய் பத்தின முடியெல்லாம் கட் பண்ணிட்டோம் என்ன சார் ஏன்டா அது கொஞ்சம் விட்டுருக்கா கம்மி இருங்க நாஞ்சி குட்டியை குளிச்ச வர தண்ணி எல்லாம் ரொம்ப போட்டு தேய்ங்க இந்த இது வந்து பாவிக்க நல்ல காரணம் இந்த இது இது அப்படியே நான் வசந்த கையும் தேவையில்லைன்றீங்களோ அதில் வீட்டுக்கான விட போகிறோம் அப்போ அப்படியே குளிச்சா பார்த்து நீட்டாக வச்சுருந்தா தான் நிற்கும் ஊசி எல்லாம் போட்டாச்சு அதுக்கு முடி வளர்ற ஊசி மாதிரி டொனிக் தந்தவி நம்ம சாப்பிடாதாமண்டா அப்புறம் எவ்வளோ 3000 அப்போ முடி வளர்ற முடி வளர்ற டொனிக் வாங்கினா ஊசி ஒன்று போட்டுனாங்க சாப்பிடாம இருக்குதுன்ட்டு நான் கொஞ்சம் நல்லா தேயுங்கோ சார் தேய்ச்சி வெள்ளை விட்டு கூட ஆமா என் அரைநாட்டு வாடி குளிக்க வாக்க விடும் சிலுப்பா கொஞ்சம் சோவா அப்ப சோவா எந்த ஏற்றி விட்டான் இது என்ன பேப்பர் மாதிரி கிடக்குது தலையே காணல நீங்க செம்ப போட்டாக்கா நான் அந்த அப்படின்னு போடுவேன்
ஓ விட்டு நிக்கிறேன் அங்க வா வா அங்க கூட நீ ஆக கூட முடியாது இந்த பாரு கொஞ்சம் நாஞ்சு குடியலாம் குளிச்ச மூஞ்சக்கெல்லாம் போட்டு தேங்காய் மூஞ்ச வேப்பக்கம் எல்லாம் காது காது சரியான ஊத்த பிடிக்கும் ஆனா நாங்கள் கொஞ்சம் கட்டி போட்டு வளர்ப்போம் துப்புரமான என்ன வெளியாலதான் என்னத்துக்கு கண்டாலும் போகும் வீட்டுக்கு ஒன்றுமே செய்யாது ஊத்த வைக்கல உண்டு பாத்ரூம் கொண்டாலும் வெளியாலாம் போகும் தம்பி குட்டியை நோண்டி பிடிக்காது நடுங்குது பொருளாக்கு முஞ்சியெல்லாம் ஆளுக்கு பாருங்க நாங்கள் டையெல்லாம் மடிப்போம் முடி வளரையில இந்த ஜம்போ தான் போட்டு பார்க்கணுமா நான் ஜம்போ தள்ளு கொட்டு படம் கொஞ்சம் அம்மா சொல்லிடுறேன் நான் ஜம்போ தான் பார்க்கணும் பேக் பக்கம் எல்லாம் விளைஞ்சுங்க வயிற்று பக்கம் நல்ல ஒரு புறசண்டா அது நாங்கள் தலைமுடி காய வைக்கிற மிஷின் இருக்குல்ல சார் அதால பிடிக்கணும் எங்கள்கிட்ட இல்லை சொல்கிறோம் அதால பிடிக்கணும் இல்லை என்னம்மா என்னங்க ஓ இல்லை என்ன டைம் இல்லை இருக்கா நீங்கள் பிடிக்கிறீங்களா அடையா பல்லே எந்திரிடுங்க அப்படியே வாழா எனக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு கொஞ்சம் சேரா வந்துட்டு உடம்பெல்லாம் வச்சுட்டு ஓ அந்த ஊசி போட்ட அப்புறம் வடி சாப்பிட்றாருன்னா அதான் அதோட கொஞ்சம் ஆளுக்கு குழந்தை பிள்ளை மாதிரி தான் இருக்குது சாப்பாடு ஜோகேட்டு வாரு முட்டை அண்ணா உங்கள மனசுல வளர்க்குற விட நாயை வளர்க்கலாம் அது நாய் நன்றி உள்ள அது மட்டும் எனக்கு கொண்டு வெட்டிடுங்களே அலும்பு போறடா காலுக்கு ஆண்டி அலும்பு போறடா வந்துட்டீங்களா தெல்ல குட்டி ஆ வந்துட்டீங்க என்ன தந்து வாண்டே பாடம் வீட்டு பாடம் ஆ தந்துவா வீட்டு பாடம் தண்ணியும் குடி பாடம் அப்படி வாங்க உங்களுக்கு சரி முடியல சொல்லுங்க சுவாசினி அக்கா வந்து காலையிலேயே ஏஞ்சல் குட்டி கொடுத்துட்டு சாப்பிட்டு போனது காலம்பு 2 சாப்பிட்டுட்டு போனோம்பா தீத்தி விட்டேன் அப்ப மறுபடியும் வந்து சாப்பிடணும் அப்ப இதுல வந்து 5 இருக்கு தானே உங்களுக்கு சரியான பாதி நீங்க 3 சாப்பிட்டு அவாக்கு 2 கொடுங்க காணும் எனக்கு 2 சாப்பிடுவாங்க முட்டை பொரியலும் சம்பலும் இடியப்பம் நல்லா இருக்கும்
நல்லா இருக்கும். அது டேஸ்டாக இருக்குமா? வேணுமா? அப்புறம் சீரகம் போட்டு தான் சாம்பார் ஓ அடிக்கும். உண்மைதான். அக்கா நல்லா செய்யும் சாப்பாடுவேன். நல்லா டேஸ்ட். ம் இவ்வளோ ருசியான சாப்பாடா பயந்துருக்கா வெயிட் பண்ணி வச்சிருந்துருக்கேன் அதுதான் சாப்பிடாம. ஓகே. அப்போ நீங்கள் சாப்பிடுங்க ஒன்னேண்ணா. ஆமாம். வந்து நேந்தியை வந்து குளிக்க பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? சாம்பிராணி பூங்க போட போகிறோம். மாங்கோ இப்படிதான் சின்ன குழம்பு பார்த்தாலும் போடுறோம் நாங்கள். நல்லது தானே இது. நல்ல வாசமாகவும் இருக்கு. நீங்கள் பூ காணாதோ வயசு பக்கம் வைங்கப்பா. பயப்படு. அது பயப்படு. இந்த தம்பி குட்டிக்கு பூவை படுது. அவன் பார்க்கடா. அங்கே காட்டு நினச்சி குட்டிக்க. வாவ். கமராமேன் இன்னைக்கு கடுப்பு கமராமேன் ஆக்கிற. கமராமேனை பார்த்தீங்கன்னா இங்கே போடுங்க. ஏஞ்ச மாதிரி கமராமேன் எங்களையும் காட்டுற தெரியுமா? நாஞ்சிக்குட்டியை காட்டுங்க. என்ன செய்யுதுண்டம்மா படிங்க. இந்த பூவை போடுறதாப்பா நாஞ்சிக்குட்டிக்கு. என்ன நினைச்சி பவுடர் போடுவோம் மணி ஆளுக்கு. பவுடர் நாங்கள் எடுத்துட்டு விட்டேன். கொஞ்சம் போட்டு விடுவோம். அப்ப நான் ஹூராலிருந்து வரையே குடிச்ச பார்த்துட்டீங்க. பிள்ளை ஸ்கூலால் வரக்கிறதுல குளிக்க பார்த்துட்டோம். நாங்கள் போடுவோம். நான் முன்னே கொடுக்கணும்மா. நீங்கள் வீடியோ கவனிக்கிறது எல்லாம் காஞ்சிட்டு எல்லாம் காஞ்சிட்டாரு. காய விடுவது. பவுடர் நான் ஓடு. அதான் காய்ச்சல் வந்துருவோம். மாந்த பிசுக்கு காய்ச்சல். அப்படி இருக்கு. எப்படி சொல்லுது? எப்படி குடிச்சா பார்த்து நீட்டா விட்டோம்னா வீடுகளுக்கு எல்லாம் தெரிய விடலாம். சீப்பு போட்டு இருக்கும். ரைட். அவன் சீப்பங்க நாஞ்சி சீப்பு. சீப்பங்க ஏஞ்சிட்டு ஓகே. இப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டமாக நடக்குன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. இந்த என்ன அருமையா சமையல் முடிஞ்சது. என்ன தருவக்கா? சூப்பரான சமையல் முடிஞ்சது. குளிச்ச எல்லாம் பார்த்தாச்சு. ஆளுக்கு ஆளும் வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டார். வெளியே உடுப்பு போட்டு இந்த நம்ம வந்து என்ன சமைச்சது சார்பாக அருமையா அருமையா உங்களுக்கு பசி அழுகையோ பசி அழுது கொடுமை மாமா இப்ப என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி குட்டிக்கு வந்திருக்கும் ஒரே சோறு அப்ப கொஞ்சம் குழப்பதானே இருக்க போது இது எடுத்துட்டு பெரிய பொருளை போட்டு புளியும். சரி இப்ப என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பாப்போம். வாங்குவோம். குத்தரிசி சோறு பாருங்கோ. அயலை மீன் குழம்பு அப்படியே பருப்பும் சக்கரை பூசணிக்காயும் போட்டு வெள்ளைக்கறி ஏன்னா அப்புறம் வந்து கீரை கடையல் முதல் பால் விட்டு கீரை கடையல் அப்படியே வந்து கேரல் மீன் பொரியல். தம்பி குட்டி எனக்கு முதல் பால் விட்டு நல்ல சொதி தம்பி. ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்து சமைச்சதான நல்ல ஆரோக்கியமான ஒரு மச்ச சாப்பாடு. நானும் இலவகை இருக்குது. பருப்பு பூசணிக்காய் போட்டது, சின்ன மீன் பொரியல். அங்கால சாப்பாடு தாங்குவாங்க. இதில் நமக்கு ஓசை தம்பி குட்டி என் சாப்பிடுவாமேண்ணா. தம்பி குட்டி எனக்கு மட்டும் இந்த டிப்பிரி பிசுவையே நாங்கள கொடுக்கவே கொடுக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டனால தான் நான் வந்து எல்லா சாப்பாடுமே என்ன சாப்பிடாது.
மரக்கறியா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், இல்லாத தானியம் சாப்பாடு தான். ஏஞ்சு வந்து அப்படி இல்லை, எனக்கு விருப்பப்பட்ட மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆனா இவர் அதுக்கு எதிர்மறையா எல்லாமே நம்ம என்ன கொடுப்போம். என்ன அப்ப வெறும் பசி இல்லை, இவ்வளவு உற்சாகமா தானே இருக்கிறீங்க. பசி இல்லை இந்தியா அப்போ கடுமுஜா மாதிரி ஓகே சாப்பிடுவோம் குட்டி. தம்பி குட்டியை நான் தான் ஒரே டைம் சாப்பிட்றேன். வாங்கலான்னு சொல்லி தம்பி குட்டி எனக்கு சாப்பாடு தீர்த்துப்படுது. அதே நேரம் தம்பி குட்டின மீன் ஜோதி கேரல் ஜோதி வந்து எனக்கு ஒரு கேரல் வந்துட்டுன்னு சொன்னா இரவு நேர சாப்பாட்டுக்கு வந்து மீன் எடுக்கலாம் 2 மீன் போட்டோமா அதை வந்து எனக்கு தந்துட்டேன். எங்களும் வேணாமா சொல்லி போட்ட மீன் என்னன்னு அப்படியா சின்ன மாசம் இல்ல. அப்ப அம்மா சொன்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் மீன் சேர்க்க சொல்லி அப்ப சின்ன மீன் தான் கேரல் நல்லா தான் இருக்கு. தம்பிக்கு இந்த ஜோதி ருசி படுமா பேக்கு நல்ல முதல் பால் செய்தான உள்ளி ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு அது சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. அது வந்து குழந்தை இவைக்கு வந்து உப்பு கரண்டு சேர்க்கிறாங்க. உப்பு இனிப்பு ஒன்றும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லி விட்டேன். 1 வயசு மட்டும் பாதிக்க கூடாது. அப்போ உப்பு சுவை இருக்கு சொதியில கொஞ்சம் போட்டேன். துளி போட்டதான போடக்கூடாது. கேரட் பொரியல் கொஞ்சம் கொடு. கேரட் பொரியல் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கு. கொஞ்சமான ரஸ் வடிவா இருக்கு. வாங்க பாப்பம் வடிவா இருக்கு பாப்பம். தம்பி குட்டியை நேனேக்கா அடி கொண்டிக்கலாம். ஏஞ்சு குட்டி ரஸ் வடிவா இருக்கு. ஏஞ்சு மாங்காங்கால தம்பி குட்டி எனக்கு அனு சாப்பாடு தீர்த்துறேன். ஏஞ்சு மாங்க வசம் சாப்பாடு தீர்த்து போடுது. அது முட்டையை பொரிச்சு மீன் குழம்பு எல்லாம் மெனுதான் வச்சுடா. தக்காளி தண்ணிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா சரியான தூளின்னு கேரல் மீனில் கூட மீனையே தெரியாத அளவுக்கு தூளாக இருக்குது. நல்ல டேஸ்டாக இருக்குமே சாப்பாடு. கொஞ்சம் தூள் தான் கூடி போடுது. இதுமாதிரி நல்லா இருக்கு சாப்பாடு. இப்போ நான் வந்து சாப்பிட்டு அம்மாவிட்ட போகணும் கண்டிப்பாக. எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு சுவிஸால. ஸோ நான் போயிட்டு இருக்கப்போகிறோம். இதே வந்து சொன்னா நிற்க முதல் வீடியோ தொடக்கத்திலே சுவிஸ்ல இருந்த ஒரு அக்கா வந்து எங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் மட்டும் கொண்டு வந்து தந்தவா. கண்டிப்பாக இந்த கிஃப்டை வந்து அது என்ன கிஃப்ட் எனக்கு தெரியுமே. வாங்கல பாப்போம் என்ன கிஃப்ட் யாருக்கு வந்த தெரியுமா? கிஃப்ட் யாருக்கு வந்ததா? என்ன என்ன வேணும் பிள்ளைக்கு? அப்ப கிஃப்ட் கொண்டு வரைக்க நீங்க எங்க போனீங்க? கிஃப்ட் கொண்டு வரைக்க நீங்க எங்க போனீங்க? உள்ள நேசரிக்கு போயிட்டாவா இல்ல அப்பா கொண்டு வந்து தந்துட்டு போனவா. கண்டிப்பா கொடுக்க சொல்லி பாப்போம் என்ன கிஃப்ட் எடுங்க. வெயிட் பண்ணி இருந்தவா எத்தனை மணிக்கு முடியும் பாப்போம். ஓ இவாக்கு நான் வந்த சொன்னா இன்னைக்கு ஏஞ்சம்மாக்கு ஒரு 50 இருக்கா. அப்புறம் இந்த மீன் கறியோட சோறு சாப்பிட்டேன். இந்த கிஃப்ட்டுக்காக இந்த மீன் கறியோட சோறு சாப்பிட்டவா. அந்த அம்மா வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணும் 11:30 ஆச்சு. ரோஹிஜம்மாக்கு விட அப்பாவுக்கு வந்து தூரம் போகணும்னு போயிட்டா. எவ்வளோ அந்த மீசால போகணும்னு சொல்லி ஆட்டோல வந்தது. மற்ற தம்பியாக்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி அப்பா அந்த அம்மா போயிட்டா. சுவிஸ்ல இருந்து வந்திருந்தவா. அப்ப இப்ப பாப்போம் என்ன ஏஞ்சம்மாவுக்கு கொடுத்த எல்லாத்தையும் நான் தான் உடைக்கிறதானே. நான் தான் எனக்கு தான் வந்தான் கொடுங்க வாட்டி எடுக்கணும். பாப்போமா முதல் பிள்ளைக்கு பிடிச்ச பொம்மை சட்டி அடிச்சு சரிப்பா. இது என்ன இது சொல்லுங்க பாப்போம். என்ன இது சோல். என்னது என்னது சோல். இது வந்து பிள்ளைக்கு இப்படி போதும். சரி இது வந்து ஒரு சல்வா ஆறுதல் அடுக்கணுமா? ஒன்றுண்டா காட்டு சரியான அவசரமா தாங்க. இந்த ஏஞ்சம்மாக்கு சல்வா ஏஞ்சம்மா இது யாருக்கு யாருக்கு வழியா இருக்கோ பிடிச்சிருக்கோ?
அவ போட்டு கொண்டு அப்படியே தான் கிடக்கு. பழத்தை இருக்கா போத்து பண்ண இருக்கா அப்படி இப்படி போத்து கொண்டு வளைய இருக்கு. அதுக்கப்புறம் கொண்டுட்டாரு அவசரத்தை பார்த்தீங்க தட்டு கிஃப்ட் பார்க்கணும்னா பள்ளி ஓகே. இது வந்து எங்கம்மாக்கு வந்து ஒரு இது தந்துருக்கணும். என்ன பேர் எங்கம்மா இது டாப் பஞ்சாயத்து சாரி பஞ்சாயத்து அங்கே இப்போ படிச்சு சரி. அடுத்து என்னோட அவங்க கடும் அவசரம் மாட்டாங்களே இதென்ன எனக்கு பிடிச்ச என்ன கிடக்கு உடஞ்சி பாப்போமா? ஐயோ இது உங்களுக்கு இல்ல. அச்சோ எழுதிக்கிறாங்க பேர் ஆடாடோ சாந்தினி பேமாக்கா. ஓ சாந்தினி பேமாக்கா. பிள்ளைங்க நாம இதெல்லாம் வேணா இல்ல மஞ்சள் பாருங்க சாந்தி பேமாண்ட வைக்கிறாங்க. என்ன அப்ப என்ன நிலை இருக்கு? அப்ப என்ன நிலைக்கிறாங்க? என்ன நிலைக்கிறாங்க? ஆட்ட வேற நிலைக்கிறாங்க. கட்டுமா அது சாந்தி பேமாண்ட உடைச்சு பார்க்க கூட அவனும் வேணா அவனும் வேணா வேற உங்களுக்கு எதுவும் வந்து பாருங்க. பாப்போம் வேற என்ன வந்திருக்கா. இதுவும் வந்து ஆறு வழி கிடக்கு. என்ன பேர் வழி கிடக்கு? இதுவும் சாந்தி பேமாகதானா? எல்லாம் சாந்தி பேமாக. ஓகே பரவாயில்ல. இதுவும் வந்து என்ன பண்ண பிள்ளைக்கு பிள்ளைக்கு அது பிள்ளை இது பிள்ளைக்கா அம்மா மொழிக்கிறோம். ஆடியா அக்ஷயா பிள்ளைல பேர் எல்லாமே இந்த மாதிரி தானே. சரி உடைச்சு பார்க்கட்டுமா? என்ன நெருக்கன்னு சொல்லுங்க ஒரு இடத்துல பார்த்து. இது வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கம்மா கலர் அடிக்கிறது. இதை வந்து இப்படி அடிச்சு தந்துட்டாக்க நோண்டுக்கோ. இதை பார்த்து பார்த்து இது ஸ்டிக்கர் அம்மா. ஸ்டிக்கர் உளிச்சிரு சொல்றா. ஓகே இது வந்து ஸ்டிக்கர். இது இது என்ன அடிக்க தெரியுமா பிள்ளைக்கு? எல்லாம் பிள்ளைக்காதீங்க. சரி சரி அதான் அப்படி வைப்போம். அது என்ன இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கு நம்ம அப்படியே தூக்குறதோ வெளியில எடுங்க. ஓ இந்த போறோம் இந்த வருது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சில் இது சிம்மினி கட்டுறதா கலர் பென்சில் மற்றது ஒரு அவ சொல்லட்டும் விடுங்க. இது கோப்பி என்ன கோப்பி? சின்ன கோப்பி. இது வந்து நம்ம ஓமல சித்திர கோப்பியடா. சூ கலர் அடிக்குது. அது என்ன இதம்மா? உடைச்சுக்க பாப்போம். இன்னும் ஒரு கிஃப்ட் அப்படியான கொடுத்தாவே காணும். இந்த எவ்வளவு நல்ல புள்ளியா சொல்லி கொடுத்து இது வந்து கலர் அம்மா மாக்கர் மாதிரி தானே. இது என்ன எல்லா மாதிரியும் ஆடியா ஆடி அப்ப மற்றது பென்சில் ஓகே எல்லாருமே அப்ப மெதுக்குள்ள இது எடுக்கலாம். வீடியோக்கு வாங்கணும்னு வர மாட்டா. கிஃப்ட் வரண்டா வருவா என்ன அவைய கீழே தரையில நீங்க கலர் அடிக்கணும். இல்ல அதுக்கு சரி வெப்பமே இப்படி சரி அது என்ன வேண்டி பாரு ஆகல குடுக்குறோம். வேண்டாம் 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 சரி விடுங்க காணும். அப்ப இது பாக்கிய இது பாக்கியா தெரிஞ்சுட்டு எல்லாம் குட்டி குட்டி கிளிப்பு வைட்டாங்களா நான் வழியா எடுத்தேன். தேங்க்ஸ். கலரோ பிள்ளைக்கு இது கலரோ இல்ல சாக்லேட். இது வந்து அம்மா அங்கே சாப்பிடுறாங்க. சாப்பிடுவோம் இந்த சாக்லேட் ஏங்க மா வந்து சாப்பிடக்கூடாது. மேண்டா பூச்சி கூட
எப்படி இருக்கீங்களா சூப்பர். ஒரு சாக்லேட்டும் வந்துருச்சோண்ணா அதே அம்மா கிட்ட தூங்கணும் கல்வி ரெண்டு பேர் அதான் அடுத்து என்னம்மா என்னது வடை எரிஞ்சிட்டு இருக்கிறதா இது என்னது எனக்குமே தெரியல என்ன வேற இருக்கும் முட்டையில நான் வச்சுட்டு இருக்கிறது தூக்கி இருக்கு அப்படியே தான் இருக்கும் நான் முட்டையை வச்சு தூக்குறதா இருக்கும் ஓகே தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாவே அடுத்தது பிள்ளைக்கு தானம்மா தந்தது பிள்ளை எல்லாமே பிள்ளை ரொம்ப என்னங்கோ என்னட்டு தெரியல எனக்கு நாளைக்கு குழப்படி சேர்த்தா பிடிச்சி இப்படி பண்ணிட்டு இது உண்மையாவே எங்களுக்கு வந்து இது என்ன பொருள்னு தெரியாது கண்டிப்பா சுவிஸ்ல இருக்கிற அக்கா தான் கொண்டு வந்தவா மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இது என்ன பொருள்னு நான் இது என்னத்துக்கு பாவிக்கிறான்னு உண்மையா தெரியாது வசந்த தெரியுமா நான் சுவிஸ் போயில இது என்னன்னு தெரியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வர முருங்கம்மா இந்த என்ன இப்படி இருக்குது என்ன ஒண்ணும் பட்டவும் இல்லாதாண்ணா பார்க்க வட்டி மாதிரி கிடக்கு என்னன்னு தெரியல ஏதோ ஒரு முக்கியமானதாக தான் இருக்கணும் இல்லை குழப்பட செய்யறாங்களுக்கு காதை பிடிச்சு விட்டுறதோ எனக்கு வந்து அப்படி போலாங்க காதை விட்டு தெரியல மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மற்ற என்னம்மா அவ சட்டையெல்லாம் தூக்கி எல்லாம் முடிஞ்சுதா யாருக்குடா எனக்கு ஒரு இது ப்ளவுஸ் நல்லா இருக்கு உண்மையாவே நல்ல ப்ளவுஸ் நல்லா இருக்கு அப்படியே இருக்கு மற்றது வா சேச்சி கொண்டு போகலாம் நல்லா இருக்கு பாபு எனக்கு பிடிச்ச கலர்ல நல்லா இருக்கு இது வந்து கொஞ்சம் நீளம் குறைவா இருக்கும் கணக்காக இருக்கும் அப்படி பட்டியானது போடலாம் இது எல்லாம் அப்பா பிள்ளைக்கு சர்ப்ரைஸா வாங்கி வச்சது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அக்காவுக்கு வீடு தேடி கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்ததுக்கு அது மட்டும் நான் ஏஞ்சலா பார்க்கணும் பெரிய நேரமா நின்றவா பார்க்கலாமா போயிட்டு அப்போ என்னம்மா அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க அங்கே பார்த்து சொல்லுவாங்க இது நான் பர்த்டேலையம்மா இது வந்து சூவிசில இருந்து ஒரு பிள்ளைண்ட அம்மம்மா வண்டி கொண்டு வந்து தந்தவா பிள்ளைய பறக்க சொல்லி அம்மம்மா இவ கூடுதலா ராதாமாவே எனக்கு அம்மம்மான்றனே கதை ஞாபகம் வரும் இது வந்து சுவிஸ்ல இருக்க இன்னொரு அம்மம்மா கொண்டு வந்து வீட்டை சார்ந்துட்டு போனோமா நான் பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லிடுங்க என்ன சொல்ல போறீங்க அம்மம்மா நன்றி சொல்லுங்க அம்மா பாத கொடுத்தாக்கா சரி அவ முடிப்பம்மா வீடியோவா அப்ப ஏஞ்சம்மா தான் வீடியோ முடிக்க போறான் அப்பா உங்களுக்கு முடிச்சிருங்க பரவாயில்ல இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம் பாய்.